பரிசுத்தமுள்ள பிதாவே, இதோ இன்றைக்கும் சங்கீதம் 43ஆம் அதிகாரத்தை தியானிக்க நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி அப்பா. அப்பா, இந்த சங்கீதம் 43 நாங்கள் அநேக நன்மையான காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் வழிவாசலை செய்திருக்கிறீர். மக நன்றி. எங்களோடு பேசும் தகப்பனே, எங்களோடு இடைப்படும் உம் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி கொள்ளும் தகப்பனே. கர்த்தர் நீர் நன்மையான காரியங்கள் செய்கிறீர், எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீர். கர்த்தர் நீர் இரக்கங்கள் உள்ள தேவன், கர்த்தர் நீர் நீதி உள்ள தேவன், கர்த்தர் நீர் எங்களுக்காக வழக்காடி கொண்டிருக்கிற தேவன், எங்கள் ஜெபங்களை கேட்கிற தேவன். அப்பா, இந்த காலை வேளை இந்த சங்கீதத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். இந்த அடிமையை மறைத்து நீர் வெளிப்படும் ஆண்டவரே. ஒரு மனிதனுடைய வார்த்தைகள் எங்களுக்கு வேண்டாம், என் நாவை நான் திறக்கிறேன் அப்பா, நீர் நிரப்பும் ஆண்டவரே. என்னோடே இந்த வசனம் பேசட்டும், எங்கள் ஜனங்களோடு இந்த வசனம் பேசட்டும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு கூட இந்த வசனங்கள் பேசட்டும் அப்பா. இந்த காலை வேளையில் அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உங்கள் வசனத்தை தியானிக்க நீர் ஒரு விசை கூட எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீரே. சுகபலன் ஜீவனை கொடுத்து ஏதோ இன்றைக்கு 18ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026ஆம் ஆண்டு சுகபலன் ஜீவனை கொடுத்து சபையாய் குடும்பமாய் தேவஜனமாய் ஒன்று கூடி இந்த சங்கீதத்தை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, இதோ எங்கள் வாழ்க்கை நம்முடைய கரங்கள் ஒப்புடுகிறோம், எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நம்முடைய கரங்கள் ஒப்புடுகிறோம். கர்த்தாவே, நீர் நன்மை கிருபை இரக்கம் பாதுகாப்பு யாவற்றையும் தருவீராக. இயேசுவின் இரத்த கொட்டைகளை வருகிறோம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. திருச்சபையே, நாம் இன்றைக்கு சங்கீதம் 43ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கிறோம். நம்ம நேற்றுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரத்தை தியானித்தோம். ஆக்சுவலாக வெளிப்படுத்தின விசேஷம் நாம் திரும்பவும் நெக்ஸ்ட்டு டியூஸ்டேலேருந்து நாம் கண்டினியூ பண்ணுவோம். ஆண்டவர் சித்தமானா நெக்ஸ்ட்டு டியூஸ்டேயில் வெட்னஸ்டேலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நம்ம மதர் சர்ச் ஃபாலோ பண்ணுறதுனால அவங்க என்ன போகிறாங்களோ அதை விட ஒரு சாப்டர் பின்னாடி நம்ம போய்கிட்டு இருப்போம். இந்த வாரம் மதர் சர்ச் லீவில் இருக்காங்க. அவங்க இன்றைக்கி அவங்களோட மார்னிங் டிவோஷன் இல்லை. அவங்களுக்கு சைனீஸ் நியூ இயர் நடந்து கொண்டிருக்கனால அந்த ஹோல் வீக் அவங்க லீவில் இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம எந்த மார்னிங் டிவோஷன் போர்ஷன்ஸ்லாம் விட்டுட்டோமோ அவைகளை நாம் இன்றைக்கி தியானித்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் திடீர்னு வெளிப்படுத்தின விசேஷம் நடுவில் சங்கீதம் வந்துச்சு. சங்கீதம் 43 இன்றைக்கி படிப்போம், 44 நாளைக்கு படிப்போம். அப்படி என்னப்பா, நீதிமொழிகள் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு படிப்போம். இன்னொரு சாப்டர் அடுத்த வாரம் அனௌன்ஸ் பண்ணுவோம். அதன் பிறகு தான் புதன்கிழமையிலேருந்து தான் திரும்பி நம்ம ஸ்தோத்திரம் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வருவோம். ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாருங்க, நம்ம சங்கீதம் 43ஆம் அதிகாரத்திலே நாம் தியானிக்கும்படி செல்வோம். இன்றைக்கு சங்கீதம் 43ஆம் அதிகாரத்தில் தாவீது என்ன சொல்ல வருகிறார்? அவர் ஆண்டவர் கையில் அழுகிறார், தன் நியாயத்தை சொல்ல பார்க்கிறார். இதை விண்டிகேஷன், த ப்ரேயர் ஆஃப் விண்டிகேஷன் என்று சொல்லலாம். நான் என்ன தப்பு பண்ணப்பா, ஏன் எனக்கு இப்படி நடக்குது? இது நாம் எல்லாருமே நிறைய நேரத்தில் இந்த ப்ரேயர் பண்ணியிருக்கோம். நான் என்னப்பா தப்பு பண்ணோம், நான் என்னப்பா தப்பு பண்ணேன்? ஒன்றும் தப்பு பண்ணலையே டாடி, நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே நடந்துக்கிறேன், ஏன் என்னை இவ்வளோ பேர் எதிர்க்கிறாங்க என்று நியாயப்படுத்துதலுக்கான ஒரு சங்கீதம். இந்த 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 நியாயப்படுத்துகிற சங்கீதத்தில் தான் ஹார்ட் அப்படியே ஊற்றி இருப்பார், அப்படியே அழுது இருப்பார். கர்த்தர்கையில் தன்னுடைய பிரச்சனையை சொல்லி இருப்பார். அவருக்கு ஏதோ ஒரு அன்ஃபேர்னஸ் நடந்திருக்கு. அவர் யாருக்கும் நல்லது பண்ணியிருக்காரு, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கெட்டது பண்ணிட்டாங்க. யாருக்கோ ஏங்க நம்ம சொல்கிறது, தாவீது ராஜாவோட லைஃப்பை படித்து பார்த்தா அவருக்கு நல்லது பண்ணவங்க யாருமே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. முதல்ல சவுல் ராஜாவை எடுத்துப்போம். ஆமென். சவுல் ராஜா யார் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். சவுல் ராஜா தாவீதுக்கு என்ன வேணும்? வெரி குட், மாமனார். வண்டர்ஃபுல். அவர் தாவீதுக்கு நல்லது பண்ணாரா கெட்டது பண்ணாரா? கெட்டது பண்ணார். எந்த பொண்ணை கொடுக்குறேன்னு ஊர் அறிய சொன்னார், அந்த பொண்ணை வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சார். அடுத்த பெண்ணு மீகால், அவரை நேசிக்கிறாங்கன்னதும் கல்யாணம் பண்ணி வச்சார். ஆனால் பெரிய ரிஸ்க்கு, பெலிஸ்தியாவில் போய் அநேகருடைய நுனித்தோள்களை கொண்டு வரணும், ஆண்களை கொண்டுட்டு அப்படின்னு சொன்னார். அதை கொண்டு வந்தாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை தாவீதுக்கு இருந்தது. இந்த தாவீதோட ப்ரேயரை, இந்த தாவீதோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை, தாவீதோட சங்கீதங்கள் எல்லாம் இருந்து
இந்த சங்கீதம்னாலே தாவீது நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும். ரெண்டாவது நீங்கள் மறக்கக்கூடிய அந்த மக்கள் கோராகின் புத்திரர், த சன்ஸ் ஆஃப் கோரா. இந்த சன்ஸ் ஆஃப் கோரா பற்றி நம்ம படித்தோம்னா ஏற்கனவே அவர்களுக்கு நல்ல பேர் ஒன்றும் இல்லை, கெட்ட பேர் வாங்கினாங்க மோசே காலத்தில். ஆமாம், வேதத்தில் மோசையோட காலத்தில் ஆண்டவருக்கு விரோதமாய் கிறிஸ்தவர்கள் என்ற பேர் வாங்கினாங்க. ஆனால் இவங்க சங்கீதம் எழுதினாங்க என்பதாக வரலாறு சொல்லத்தக்கதான சில சங்கீதங்கள் வந்திருக்கிறது. 42, 44, 45, 46, 47, 48, 49, 84, 85, 87, 88. இவங்களோட வேலை இந்த கோராகின் புத்திரர். தாவீது சங்கீதம் எழுதி யாருக்கு கொடுத்துருவார்? கோராகின். அவங்க தான் தாவீது ராஜா ஆல்ரெடி மியூசிஷியன், மியூசிக் டைரக்டர். அவருக்கு மியூசிக் தெரியும், ராகம் அமைக்க தெரியும், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் தெரியும், எல்லாம் நோட்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருவார். பட் இந்த ப்ராஜெக்ட் அக்கம்ப்ளிஷ் பண்ண வைக்கிறது இந்த கோராகின் புத்திரருடைய வேலை. வார்த்தைக்கு வார்த்தை ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவது, ஆண்டவருக்கு டிவோஷன் பண்ணுவது, ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துகிற காரியங்கள் உங்களுக்கு தெரியும். மிகவும் தாழ்மையாக கர்த்தருக்கு முன்பதாக ஊழியம் செய்தவர்கள் தான் இந்த கோராகின் புத்திரர். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் பாஸ்டில் நம்ம பல முறை படிச்சிருக்கோம். இந்த கோராகின் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டார்கள் என்று நம்ம பார்க்குறோம். இவர்களை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார், அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆமாம், இந்த கோராகின் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாகவும் மோசேக்கு விரோதமாகவும் அவர்கள் எழும்பி கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் குறை கூறினபடினால், மோசே ஆரோன் அவர்களுக்கு விரோதமாக அவங்க குறை கூறினபடினால், என்ன நீங்கள் மட்டும்தான் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவங்களா, நாங்களும் அழைக்கப்பட்டவங்க அப்படின்னு சொன்னதுனால ஒரு பெரிய நிலநடுக்கம் பூமி 2 பிளந்து அவங்கெல்லாம் உள்ளே என்ன பண்ணிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க. சிலர் 250 பேர்கிட்ட வசனம் சொல்லுகிறது பரலோகத்திலிருந்து ஆண்டருடைய பலிபீடத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு போய் அவர்கள் என்ன பண்ணிச்சான், ஜஸ்ட் அவர்களை ஃபினிஷ் பண்ணி விட்டுருச்சு. ஆனால் இந்த கோராகின் புத்திரரும் ஆரோனுடைய மன்னிக்கவும் லேவி புத்திரருடைய வழியில் வருகிறவர்கள். இவங்களை நீங்கள் பற்றி படிக்கணுன்னா என்னாகவும் 16ஆம் அதிகாரத்தில் படித்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக அவர்களை பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் தம்முடைய மிகுந்த கிருபையினால் தாவீது ராஜா வழியிலாக 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் இவர்களை கூட்டிக் கொண்டு திரும்பவும் ஊழியத்தில் வச்சார். ஆக்சுவலாக எல்லாரும் இறந்து போயிருக்க வேண்டும். இந்த கோராகும் மற்ற லேவியர்களும் மோசைக்கும் ஆரோனுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் 250 பேர் மரித்து போனார்கள். ஏன்னா தேவர் அகெயின்ஸ்ட் த லீடர்ஸ், தலைவர்களுக்கு விரோதமாக அவர்கள் எழும்பினார்கள். 12 கோத்திரத்தில் மிகவும் அவங்க கேட்டது, இது இப்பொழுதும் கேளுங்கள். மோசே சொல்லியிருப்பார், எங்களை கர்த்தர் அழைத்தது சிறிய காரியமா? இஸ் இட் அ ஸ்மால் திங் ஃபார் யூ? நாங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து உனக்கு பார்க்குறதுக்கு சின்ன விஷயமா தெரிகிறதா என்று மோசே இதை கேட்கும் போதே அவர்களுக்கு பெரிய பெரிய ஆபத்துகள் வந்தது. இந்த கோராகின் புத்திரர் தான் இதை எழுதியிருக்கக்கூடும் என்று எக்ஸ்பிளனேஷன் சொல்லுகிறது. சில வரலாற்று சுவடுகள் சொல்லுகிறது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்க கூடும் என்று. இந்த சங்கீதம் 42வது சங்கீதத்தினுடைய கண்டினியூவேஷனாக இருக்கக்கூடும் என்று சொல்கிறார்கள். ஆமேன். 42ஆம் சங்கீதத்தில் முதல்ல வச்சுட்டிங்கன்னா அதோட டைட்டில் படிங்க, கோராகின் புத்திரருள்ள ராக தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் தாவீதின் சங்கீதம். இப்போ புரிஞ்சிச்சா? 42 43 ஒரே சங்கீதமாக இருக்கக்கூடும், இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறார்கள். ஏனென்றால் அந்த டைட்டிலோட இது ஒத்து போகிறது. ஆமேன். இது எந்த ஹிஸ்டரி, எந்த காலத்தில் இதை எழுதியிருப்பார்கள் என்றால், ஒரு அப்ரேஷன் வந்திருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு, ஏதோ ஒரு போராட்டம் வந்து அந்த இடத்துல அவர்கள் அழுகிறார்கள். இல்லைனா ஏதோ ஒரு நேஷன், அவருடைய ராஜ்யம், அவருடைய தேசம் பாதிக்கப்பட்ட அளவில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, அந்த நேரத்தில் இது வந்திருக்கும் என்று சொல்லப்படுது. ஆனால் இது எழுதுனது தாவீது. நம்ம பெரியவங்க 100 வருஷம் முன்னாடி எழுதின பாட்டை இப்போ பாடுறோம். அந்த பாட்டுக்கு என்ன இருக்குது? அர்த்தம் இருக்கிறது போல தான் தாவீதினுடைய வழியிலே இது சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தாவே, என்னப்பா ஆச்சு? நான் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கேனே என் ஆண்டவரே, ஆனால் என்னுடைய எதிரிகள் மிகவும் பகைஞ்சராக இருக்கிறார்களே, அவர்கள் என்னை எதிர்க்கிறவர்களாக இருக்கிறார்களே என்று அவர்கள் பண்ணுகிற ஜெபம் நமக்கு தெரியுது. வாங்க நம்ம ஒவ்வொரு வசனமாக இதில் மொத்தம் 5 வசனம் தான் இருக்குது, நம்ம டீப்பாக போகலாம். ஆமாம், ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு டைட்டில் கொடுத்தார். ஒரு மனுஷன் டிப்ரெஷனில் இருக்கும்போது அதிகமாக துதிக்கணுமா? ஆமேன், ஹல்லேலூயா. எப்போ மனசு கஷ்டமாக இருக்கோ அப்போ தான் 1000 ஸ்தோத்திர பலியை படிக்கணும், அப்போ தான் ஆண்டவர் என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும். ஆமேன். இஃப் யூ ஆர் இன் டிப்ரெஷன், யூ ஆர் கால் டு ப்ரைஸ் காட். உங்கள் மனசு என்றைக்கு டிஸ்டர்ப்டாக இருக்கோ நீங்கள் ஆண்டவரை துதிக்க வேண்டும்.
ஆக இந்த சங்கீதம் தன் கஷ்டத்தை சொல்லிட்டு கர்த்தர் கையில் தான் தன் பாரத்தை சொல்லுகிற ஒரு சங்கீதமாய் இருக்கிறது. படிப்போமா? தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோட எனக்காக வழக்காடி. படிங்க. சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். ஆண்டவரே, என்னை நியாயம் விசாரித்து, என்ன முதல்ல விசாரிங்க, என்ன முதல்ல செக் பண்ணுங்கள், என்ன ஏதாவது தப்பு இருக்கா பாருங்க. இல்லைனா என் எதிரி நல்லவன் போல ஜெயிக்கிறானே. தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக வந்து விட்டார் தாவீது ராஜா. தாவீது ராஜா பாடின பாட்டு இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேலர்கள், யூதர்கள் பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த சங்கீதத்தையும் அவங்க பாடுவாங்க. 150 சங்கீதமும் அவங்களுக்கு மனப்பாடமாக தெரியும். ஆமேன். அவங்க கையில் உள்ள பைபிளுக்கு டனாக் என்று பெயர். நம்ம புதிய ஏற்பாடு அதில் கிடையாது. அவங்க பைபிள் பேரே டனாக். ட-ந-கா. டா என்றால் டோரா. ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், என்னாகமம், டோரா. நா என்றால் நபீம், தீர்க்கதரிசிகள். எல்லா தீர்க்கதரிசிகள், ஏசாயா, எரேமியா, பெரிய தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசிகள் எல்லாமே. கெத்துபீம்னு ஒன்று இருக்குது, அது பாடல்களும் மனப்பாடம் பண்ணுவாங்க. அதில் சங்கீதம் மெயின். அவங்க தாத்தா எழுதுனதாச்சே. அவங்களுக்கு பெருமையே யார் தான்? தாவீது. அவங்க ஊர் பேர் என்ன பேர்? த சிட்டி ஆஃப் டேவிட், தாவீதின் நகரம் என்பதனால் இந்த சங்கீதம் அவர்களுக்கு ஹீப்ரூவில் மனப்பாடமாக தெரியும். ஆண்டவரே, எங்கேயோ ஒரு அன்ஜஸ்டிஸ் நடக்கிறது போல தெரியுது. மனிதன் எனக்கு அன்ஜஸ்டிஸ் செய்கிறான், மனிதன் எனக்கு இன்ஜஸ்டிஸ் செய்கிறான். ஆனால் என்ன ஆண்டவரே, நான் சரியான இடத்துல இருக்கிறேன், உம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிறேன், என்ன நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஹல்லேலூயா. லார்ட், யூ விண்டிகேட் மீ ஓ லார்ட். விண்டிகேட் மீனா என் நியாயத்தை முதல்ல செக் பண்ணுங்க ஆண்டவரே. நான் முதல்ல சரியா என்னை செக் பண்ணுங்க. நான் சரியில்லைனா என்னை நீங்கள் தண்டிக்கலாம் ஆண்டவரே என்று சொல்கிறது போல இருக்கிறது. பக்தி இல்லாத ஜாதியாரோடே நீர் எனக்காக வழக்காட வேணும். என் மேலே மிஸ்டேக் இருந்தால் என்னை நீங்கள் சரி பண்ணிவிட்டு எனக்கு விரோதமாக இருக்கிற அன்ஜஸ்ட் பீப்புள், பக்தி இல்லாத ஜனங்கள், தீமையான ஜனங்கள், அவர்களை எனக்காக நீர் நியாயம் விசாரிக்க வேண்டும். தே ஆர் டிசீட்ஃபுல். அவங்க அநியாயம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், ஏமாற்றுகளார்கள். அவங்க கையில் நிறைய விக்கட் டிசைன்ஸ் இருக்குது. அவங்க கையில் நிறைய தவறான சூச்சகமான வழிகள் இருக்குது. நானும் அதில் மாட்டிகிட்டு இருக்கிற ஆண்டவரே, என்னை நீர் என்ன பண்ணும்? காப்பாற்றும். நான் நல்லவனாக இருக்கேன், அவன் என்னவா இருக்கான்? கெட்டவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. நம்ம எல்லாருக்கும் என்னென்னா, நம்ம நல்லவங்க, எதிர்க்க இருக்கிறவங்க கெட்டவங்க. ரைட்டு தான் நம்ம நினைக்கிறது. எதிர்க்க இருக்கவங்களும் அதை தான் நினைப்பாங்க. நான் நல்லவன், இதோ எதிர்க்க நிற்கிறான் அவன் கெட்டவன். ஆண்டவர் முன்னாடி நிற்கும் போது பைபிளை திறக்கும் போது தான் தெரியும், நம்ம நல்லவங்கன்னா அது நம்மளை நல்லவங்கன்னு சொல்லும், கெட்டவங்கன்னா கன்ஃபார்ம்டா கெட்டவங்க. அதுக்காக நமக்கு ஏற்ற வசனமாக திறந்து படிக்கக்கூடாது, பைபிளை அப்படியே படிக்கணும். இன்றைக்கு நம்மளாக சூஸ் பண்ணி படிக்கலை. இந்த 43ஆம் அதிகாரத்தை படிக்க வேண்டும் என்கிற சூழ்நிலை வருகிறது, அதனால் படிக்கிறோம். தாவீது கர்த்தருக்கு முன்பதாக தன்னை நியாயப்படுத்துகிறான். இன்றைக்கி ஆண்டவருக்கு முன்னாடி நின்று, ஆண்டவரே நான் கரெக்டாக இருக்கிறேனே, நான் கரெக்டாக தானே யோசித்தேன், ஏன் எனக்கு இப்படி நடந்ததுன்னு ஆண்டவர்களில் சொல்ல முடியுமா? யாருக்கெல்லாம் சொல்லுவோம், ஏங்க நான் யாருக்குமே துரோகம் பண்ணதில்லை, யாருக்குமே பண்ணதில்லை, ஏன் எனக்கு நடக்குது அப்படின்னுவோம். அப்படியே மேலே பார்த்துப்பா சொல்லுப்பா, நான் சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம வழிகள் என்னென்ன அவருக்கு. ஆனால் இந்த தாவீது வண்டர்ஃபுல் இதை செய்கிறான். தன்னுடைய டீப் டிப்ரெஷனில் கூட கர்த்தர்களை வருகிறான். என்ன நீங்கள் சோதித்தறிந்து பாருங்கள். He wants God to come and deal with his problem. Hallelujah. ஆமாம். He calls upon God. ஆண்டவரை தான் அந்த அட்டார்னி ஜெனரல் ஜட்ஜை போல நினைத்து அவரை வைத்து கொண்டு அவரை கனப்படுத்தி, என்னில் தீமை இருந்தால் நீர் என்னை பாரும் என்று சொல்லுகிறோம். இந்த தாவீது ராஜாக்குள்ளே ஒரு மனசு கவலை வந்துருச்சு. உள்ளுக்குள்ளேயே ஒரு விசுவாசத்தில் ஒரு போராட்டம் வந்திருக்கு. என்ன போராட்டம்னா, நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரு, ஆனால் ஏன் நமக்கு இப்படி நடக்குது? நம்ம எல்லோரும் மனதிலையும் இப்படி தோணும், ஏன் கூட ஆண்டவர் இருக்கிறாரு, ஆனால் எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது? நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், ஆனால் என் பிரச்சனை என்ன பண்ணல, தீரலையே. அப்போ நம்மள மாதிரியான தாவீதுக்கு இருந்திருக்கு. நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. நீதிமான்களுக்கு அநேக போராட்டங்கள் உண்டு, கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் அவனை விடுவிப்பார். ஜீசஸ் சொல்லும்போது சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உபத்திரத்தை பார்த்து பயப்படாத மகனே, ஒரு நாள் அந்த உபத்திரவத்தை நீ ஜெயிப்பாய். முதல்ல நமக்குள்ளே வருகிற இன்னர் கான்ஃப்ளிக்டை நம்ம ஜெயிக்கணும். மனசை ஜெயிச்சு வரணும். மனசை பார்த்து சொல்லணும், கர்த்தர் இருக்கிறார். ஆமென். சொல்லுங்கள், கர்த்தர் இருக்கிறார், என் கர்த்தர் நடத்துவார், என் கர்த்தர் வழி நடத்துவார், என் கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துவார். இன்னர் கான்ஃப்ளிக்டை ஓவர் கம் பண்ணணும். The battles are fought in the mind first before it is being fought in the real battle ground. உண்மையான போர்க்களத்தில் யுத்தங்கள் நடப்பதற்கு முன்பதாக அந்த யுத்தங்கள் மனதிலே நிர்ணயிக்கப்படுகின்றன. மனதில் ஒரு மனிதன் தோற்றுவிட்டு யுத்தத்துக்கு சென்றான், அவன் கட்டாயமாக தோற்று விடுவான். மனதில் ஜெயித்தால்
நிச்சயமாக ஜெயிப்பான். ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறேங்க, மகா அலெக்சாண்டர் வளர்ந்து வருகிற காலம். அவரை நான் மகா அலெக்சாண்டர்னு சொல்ல, ஏன்னா மகான்னு சொல்கிறதுக்கு அந்த ஐயா கையில் ஒன்றும் இல்லை. அவர் என்ன பண்ணார், பிறரை அடித்து பிறரை கொன்று தானே அவர் மகாவானார். அப்படிப்பட்ட மகாவை பைபிள் என்ன பண்ணார், அக்செப்ட் பண்ணார். சரி, அலெக்சாண்டர் என்கிற அந்த மன்னன் தன்னுடைய சிறிய படையை வச்சுட்டு, அந்த படையை ஒரு கத்தி சைஸ்க்கு வச்சுப்போம், பெரிய தர்பூசணி பழம் போல் இருக்கிற பாபிலோன் படையோடு சண்டைக்கு போக வேண்டும். அது பெருசு. இவர் எந்த சைஸ் தான், கத்தி சைஸ் தான் இருக்கார். அவர் தன்னை கத்தியான்னு நினச்சிக்கிட்டார். கத்தி பெருசா தர்பூசணி பழம் பெருசா? பெருசு. தர்பூசணி பெருசு. ஆனால் எது ஸ்ட்ராங்கு? கத்தி. தன்னை கத்தியை போல நினச்சிட்டார். நினச்சிட்டு சொன்னார், இவ்வளோ பேர் முன்னாடி எதிர்த்து நீ சண்டை போட போகிற, இவ்வளோ பேரையும் உன் எதிரியாக பார்க்காத, அவர்களை அழிக்கிற கத்தியை போல் உன்னை நினச்சிக்கணும். டைரெக்டாக ஒரு ப்ரிசைஸ் பாயிண்ட் வச்சு இங்கே சுற்றி இருக்கிறவங்க கூட சண்டை போட, நேராக சண்டை போட்டு நடுவில் அரண்மனையை நோக்கி போ அப்படின்ட்டார். நடுவில் உள்ள கிங்கை நோக்கி போ. அந்த நடுவில் நேபுகாத் நேச்சாருடைய வாரிசுகள் அங்கே இருக்கிறாங்க. நேராக லெஃப்ட் ரைட் யாருக்கூட சண்டை போடல, நேராக இருக்கிறவங்க சண்டை போட்டு கத்தி மாதிரி உள்ளே போயிட்டார். அவர் ஜெயித்ததாக வரலாறு சொல்கிறார். அல்ல இல்லையா? ஏன்னா முன்னாடி நாள் நைட்டை டிசைட் பண்ணிட்டார், நீ பெரிய படையாரு, நான் சிறும் படை தான், நான் கத்தி போல் வருவேன். அல்ல இல்லையா? 1000 ஆடுகள் இருந்தாலும் ஒரு சிங்கம், அந்த ஒரு சிங்கம் தான். ஆமாம், ஆமேன். இப்போ இன்னர் கான்ஃப்ளிக்டை ஜெயிக்க போகிறார். எப்படி ஜெயிக்க போகிறாரா? கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்திக் கொள்ளுங்க. மனசுக்குள்ளே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய திறமை கர்த்தர் கையில் இருக்கிறது. ஆமேன். உங்கள் மனசுக்குள்ளே யாரால் வர முடியும் சொல்லுங்க? கர்த்தரால். ஏங்க என் மனசுக்குள்ளே பயம் வருதுங்க, பயமே உன்னால் வர முடியும்னா உன்னை விரட்டுற என் தேவன் கண்டிப்பாக வருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கொரோனா உன்னால் எனக்குள்ளே வர முடியும்னா உன்னை விரட்டுற என் கர்த்தரால் கண்டிப்பாக வர சொல்லுங்க முடியும். வியாதியே, தொல்லையே, பாக்டீரியாவே, கிருமியே, கேன்சரே உன்னால் மனிதர்களுக்குள்ளே வர முடியும் என்றால் உன்னை விரட்டுகிற என் கர்த்தரால் உன்னை விட அதிவேகமாக வர முடியும், எங்களை காப்பாற்றும்படியாக. சாத்தானே, பிசாசே, எங்களை பயமுறுத்துகிறவனே, எங்களை கலங்கடிப்பவனே, உன்னால் உள்ளே வந்து எங்களை கலக்க வைக்க முடியும் என்றால் எங்களை காப்பாற்றுகிற எங்கள் கர்த்தர் உன்னை காட்டிலும் அதிக வேகமாக வந்து எங்களுக்குள்ளே வாசம் செய்ய முடியும். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே நம்ம பாடும் சொன்னார், என் அரணாகிய கர்த்தாவே, லார்ட் யூ ஆர் மை ஸ்ட்ராங் ஹோல்டு, நீர்தான் என்னுடைய அரண் என்று சொல்லுகிறார். யூ ஆர் மை ஸ்ட்ரெங்க். ஆமென். தேவனுக்கும் அவருக்குள்ள உறவை பற்றி பேசுகிறார். என் பிரச்சனை சிறியது, என் பலம் பெரியது. அல்லேலூயா. கரெக்ட் தானேங்க? பிரச்சனை சிறியது, எனக்கு ஒத்தாசை பண்ணுகிறவர் பெரியவர். ஐ டோன்ட் ரிலை அப்பான் மை ஸ்ட்ரெங்க். என்னுடைய பலத்தை நம்பி நான் வாழவில்லை, என் தேவனுடைய பலத்தை நம்பி வாழ்கிறேன். அல்லேலூயா. ஐ எம் ஒண்டரிங் நவ், நம்ம எப்போ நம்ம பலத்தை நம்பி வாழ்ந்தோம்? நம்ம அங்கே தானே பார்த்து வாழ்ந்தோம். சூப்பரில். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக, என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஐயோ, யோசிக்காமல் நம்ம புலம்பிட்டோமே, யோசிக்காமல் எதிரியை பார்த்து பயந்துட்டோமே, யோசிக்காமல் கடனை பார்த்து பயந்தோமே, யோசிக்காமல் வியாதியை பார்த்து பயந்தோமே. என் அரணாகிய தேவன் இருக்கிறார். ஆமேன், ஆமேன். கேள்வி கேட்டார், என்னை நீ தள்ளி விடுகிறீர். அவர் மனசில் அப்படி ஒரு கேள்வி இருக்குது, சத்துருவினாலே ஒடுக்கப்பட்டு நான் என் துக்கத்தோடே திரிய வேண்டும். நான் ஏன் ஆண்டவரே திரிய வேண்டும்? நீங்கள் இருக்கும்போது நான் ஆண்டவரை கஷ்டப்பட வேண்டும். ஆண்டவர் கையிலையும் கேட்குறார், அதே டைமில் தான் கையிலையும் சொல்கிறார், என் ஆண்டவர் என்னை இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். ஆமேன். 3rd வெர்ஸ்லேயே அவர் ஆண்டவர் மேலே உள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்த போகிறார். அவிசுவாசமாக மட்டுமே 24 மணி நேரம் பேசியிருக்கக்கூடாது. எப்போயோ தெரியாமல் ஒரு கோபத்தில், ஒரு அவிசுவாசத்தில், ஒரு டிஸ்டர்பன்ஸில், ஒரு டிப்ரெஷனில் அவிசுவாசமாக பேசணும். உடனே அவிசுவாசத்தை களைய வேண்டும் என்பதை தாவீது இங்கே சொல்கிறார். 2 வசனம் அவிசுவாசமாக போகாமல் இருந்துச்சு. 3rd வசனம் எக்ஸலண்ட்டாக வந்துட்டார் பாருங்க. உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். லார்ட் ஐ வாண்ட் யுவர் லைட் அண்ட் யுவர் ட்ரூத். உங்கள் வெளிச்சம் ஏன் மேலே படட்டும், என்னை சீர்படுத்திட்டோம். கர்த்தருடைய வெளிச்சம் நம்மை பாவங்களை என்ன பண்ணோம்? சுத்திகரிக்கும். கர்த்தர் தேவன் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் இருக்க வேண்டும். நாம் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இருளின் அதிகாரத்தை விட்டு வர வேண்டும். இருள் எங்கேயோ ஒருத்தனை பிடிச்சிட்டு இருக்கு. டார்ச் லைட் அட்டுதான் ஆகுது, ஓடுதே. ஒருத்தர் நடந்து போகிறாரு, கால் சிக்கிருச்சு, கால் மாட்டிக்கிச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. லைட் அடிக்கிறாங்க, பார்த்தா என்ன இருக்குது, கீழே ஒரு கயிறில் மாட்டிக்கிட்டு இருக்கு. வெளிச்சம் பட்டதும் வழி பிறக்கிறது.
கர்த்தர் நம் வாழ்க்கையில் வரும்போது வழி பிறக்கும். there is light. God is our light. God is our truth. இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாக இருக்கிறேன். I am the light, I am the truth. நானே வழி, நானே ஒளி, என்னை நடத்தும் ஆண்டவரே என்று தன்னை அவரிடம் அர்ப்பணிக்கிறான். ஆமேன். உம்முடைய வழியையும் மன்னிக்கும், உம்முடைய ஒளியையும் உம்முடைய சத்தியத்தையும் என்னிடத்தில் அனுப்பும். ஆமேன். வழின்றது, வழிக்கு பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? இயேசு. சத்தியத்துக்கு பேர் என்னங்க? இயேசு. அப்போனா தாவீதோட பிரேயர்னா, வழியான அவரை அனுப்புங்க, சத்தியமாகி அவரை அனுப்புங்க. என் டிப்ரெஷனில் என்னை காப்பாற்றக்கூடிய திறமை அவருக்கு இருக்கிறது, வழியான இயேசுக்கு இருக்கிறது. He will guide me என்று கர்த்தர் மீது உள்ள நம்பிக்கையை அந்த தாவீது அரசன் சொல்லுகிறார். உம்முடைய பரிசுத்த பர்வதத்துக்கும் உம்முடைய வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. கர்த்தருடைய வழி நம்மை கர்த்தரிடம் கொண்டு போகும். When God comes to us, He will bring us to the holy hill. இங்கே தாவீது வந்து பரிசுத்த பர்வதம் என்று சொல்வது எருசலேம் தேவாலயம். அந்த ஆலயம் பேர் என்ன பாருங்க? எருசலேம் தேவாலயம். அன்றைக்கு ஆபிரகாம் தன் மகனை ஆகிய ஈசாக்கை பலி கொடுக்க கொண்டு சென்ற அதே மலைதான். ஓர்னானுடைய களத்தின் மீது தேவதூதன் நின்று அந்த வாதையை தாவீது ராஜாவுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் நிறுத்தின அதே இடம்தான் எனக்கு எருசலேம் தேவாலயமாக நின்று கொண்டிருக்கிறது. அதற்கு பரிசுத்த பர்வதம் என்று தாவீது பேரிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஆபிரகாம் தேவனிடம் டைரக்டாக பேசினார். அந்த இடத்துல தாவீது தேவதூதனை முகமுகமாய் பார்த்தார். ஆமேன். இந்த இடத்துக்கு நான் வருவேன். ஐ வில் கம் டு திஸ் ஸ்பெசிஃபிக் பிளேஸ். இவர் ராஜா, எங்கேனாலும் போகலாம். ஐ வில் கம் டு யுவர் ஹோலி ஹில், ஐ வில் கம் டு யுவர் டபர்னக்கல். நான் உம்முடைய பரிசுத்த பர்வதத்துக்கு வருவேன், நான் உம்முடைய ஆலயத்துக்கு வருவேன். ஆமென். ஆமாம். मुझको तेरी पवित्र पर्वत और तेरी निवास स्थान पर पहुँचाए. என்னை அந்த இடத்துக்கு, பவித்திர ஸ்தான், பரிசுத்தமான இடத்துக்கு, பவித்திர பர்வத், பரிசுத்தமான அந்த மலைக்கு, அந்த பர்வதத்துக்கு என்னை கொண்டு போங்க என்று ஜெபிக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லமா? ஆமென். இன்றைக்கி ஆலயத்துக்கு வந்திருக்கிறது நான் மிகப்பெரிய ஸ்லாக்கியமாய் பார்க்கிறேன். எத்தனையோ பிள்ளைங்க ஆலயத்துக்கு வரமாட்டேன்னு மறுதளிக்கிறாங்க. உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், கொரோனாவில் பாதிக்கப்படும் போது எத்தனை பேர் ஜெபம் பண்ணிங்கன்னு, சாமி என்னை இந்த கொரோனாலேருந்து காப்பாற்று, நான் உன் ஆலயத்திலே கிடக்கிறேன். ஆண்டவரே என்னை ஐசியூலேருந்து காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டு போ. நான் வீட்டுக்கு போக மாட்டேன், எங்கே போய்ட்றேன்? உன் சர்ச்சுக்கே போய்ட்றேன், நான் சாப்பிட்டு அங்கேயே செத்து போகிறேன். எத்தனையோ முறை நம்ம ப்ரே பண்ணோம். ஆனால் உலகம் நம்ம ஈர்க்கிறது. ஆனால் நீங்களும் நானும் அதெல்லாம் மேற்கொண்டு இங்கே வந்து உட்காந்துருக்கோம். காரணம் என்ன தெரியுமா? நமக்கு தெரியும், அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் தான் ஒளி இருக்கிறது, அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் தான் சத்தியம் இருக்கிறது, அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் தான் வேதம் இருக்கிறது. இன்றைக்கி நம்ம பைபிள் படிக்கிறோம். நான் மிகப்பெரிய ஸ்லாக்கியமாய் பார்க்கிறேன். உலகத்தில் அநேக அறிவுகள் இருக்கிறது. அந்த அறிவை காட்டிலும் தேவ ஞானம் நம்ம இன்றைக்கு அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம். இதை பாடலாக பாடுறார். This is the meeting place of God. இந்த பரிசுத்த பர்வதம் என்பது தேவன் மனிதர்களை சந்திக்கிற இடம். இந்த பரிசுத்த பர்வதத்தின் மீது சாலமோன் ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்யும்போது கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயத்து மேலே இருந்தது. ஆசாரியர்கள் அந்த ஆலயத்துக்குள்ள நிற்கக்கூடாதபடி வெளியேறுகிற அளவுக்கு கர்த்தருடைய பிரசனம் இருந்தது. கர்த்தருடைய பிரசனம் இருக்கிற இடத்திற்கு என்னை கூட்டிக் கொண்டு போம் என்று ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர்றது நீங்களும் நானும் சாதாரணமாக நினச்ச மாதிரி வர முடியாது. திருச்சபையே, there are other attractive places in the world. உலகத்தில் நிறைய அட்ராக்டிவ் பிளேஸ். நான் இங்கே போகிறேன், அங்கே போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், ரெஸ்ட் எடுக்கிறேன், கடைக்கு போகிறேன், ஊருக்கு போகிறேன், வெளியில் போகிறேன் என்று சொல்லுகிறாயே என் மகனே, என் மகளே, this is the special place where God can comfort you. இந்த இடத்துல தான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இருப்பார்கள். நீங்கள் இங்கே கூடி வருகிறோம். காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்கள் என்பதற்காக அல்ல, ரட்சிக்கப்பட்டவன் என்பதற்காக. என்னை காப்பாற்றினார், நான் உயிரோடு அவர் சந்நிதியில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல தங்கு தடையின்றி, எந்த குழப்பமும் இன்றி அவருடைய வார்த்தையை நாம் தியானிச்சுக்கிட்டே இருக்கிறோம். பைபிள் திறந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். பெரிய ஸ்லாக்கியம், மாபெரும் ஸ்லாக்கியம். இந்த இடத்துல உட்காந்து பைபிள் படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பா, இந்த புஸ்தகம் நம்ம லைஃப்பை விட்டு வெளியே போனால் நம்ம உயிர் போகிறதுக்கு சமம். உயிர் போயிடலாம். அதுக்கு இந்த புஸ்தகம் நம்ம விட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம உயிர் போயிட்டா நல்லது. இவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு புஸ்தகம் நம்மை அவரை தியானிக்கும்படியாக இன்றைக்கு வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. என்னை பரிசுத்த பர்வதத்துக்கு நேரம் நடத்துங்க ஆண்டவரே. பிரச்சனை நேரத்தில் ஆலயத்துக்கு வருவது நல்ல விஷயம்.
இன்னைக்கு இது முடிஞ்ச பிறகு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது, புதன்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர். மக்கள் ஆலயத்துக்கு வர வேண்டும், தன் பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற வர வேண்டும். இதை நான் சொல்லங்க, தாவீது ராஜா பாட்டாவே எழுதி தன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என் ஜெபங்கள் கேட்கப்படும் போது நான் உம்மை துதிப்பேன். 4வது வசனத்துக்கு வந்திருக்கிறேன். கர்த்தாவே, அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனிடத்துக்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். ஐ வில் கோ டு த ஆல்டர் ஆஃப் காட். தேவனுடைய ஆலயத்துக்கு நான் செல்லுவேன். ஆமென். தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பலிபீடத்துக்கிட்ட போவேன். मैं परमेश्वर की वेदी के पास जाऊंगा. ஹிந்தியில் சொல்லப்பட்டிருக்குது, ஐ வில் கோ அன்டு த ஆல்டர் ஆஃப் காட். தேவனுடைய பரிசுத்த பீடத்துக்கு நேராக நான் போவேன். பலிபீடம். ஆமென். இன்னைக்கு நம்ம பலிபீடம் என்னதுங்க? ஸ்தோத்திர பலிகள். இப்போ முடிஞ்ச பிறகு ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகும். பிள்ளைங்க அழகாக சொல்லுவாங்க, குழந்தைங்களாம் சொல்லும். குறைஞ்சது நம்ம பிள்ளைங்க எத்தனை ஸ்தோத்திர பலி சொல்கிறாங்க? 100. நேற்றுக்கு நான் தெலுங்கு சர்வீஸ்க்கு வந்தேன், இங்கே உட்காந்துருந்தேன். எங்கள் மக ஒருத்தவங்க படித்தாங்க, அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், அன்பான பிதாவே ஸ்தோத்திரம், நித்திய பிதாவே ஸ்தோத்திரம், பரலோக பிதாவே ஸ்தோத்திரம், ஆவிகளின் பிதாவே ஸ்தோத்திரம், கடன் போகிறாங்க. நான் சொன்னமா கொஞ்சம் 100 படிச்சிட்ட பிறகு சொன்னேன், நீ இப்படி படிக்கக்கூடாது. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். நீங்களா ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். அன்பான பிதாவே ஸ்தோத்திரம், நித்திய பிதாவே ஸ்தோத்திரம். மற்றவங்க திரும்பி ஆமேன்னு சொல்கிறதுக்கு டைம் கொடுமா அப்படின்னு. சரிப்பா, அப்போ இன்னொரு 100 படிக்கிறேன் அப்படின்னு. இப்போ நம்ம பிள்ளைங்க 100 ஸ்தோத்திர பலி படிக்க வர பிள்ளைங்க எத்தனை படிக்கிறாங்க? 200. அது தாங்க பலிபீடம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மைமை படுத்துகிறான். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகளாம். அன்றைக்கு காளையை பலி செலுத்தினார்கள். இன்றைக்கு நீங்கள் ஒரு ஸ்தோத்திரம் போட்டாலே ஒரு காளை பலி செலுத்துறதுக்காக. ஐ வில் கோ டு த ஆல்டர் ஆஃப் காட். நான் தேவனுடைய பலிபீடத்துக்கிட்ட போயிடுவேன். இதில் ரொம்ப விஷயம் என்ன தெரியுங்களாக்கா? இந்த பலிபீடத்துக்கிட்ட தாவீது ராஜா போக முடியாது. அவர் லேவியனே இல்லை, இவர் ஆசாரியனும் இல்லை. பலிபீடம் அதோ இருக்குன்னா வாசலில் வெளியே நின்றுக்கிட்டு இங்கேருந்து பாடுவார். அவ்வளோதான். ஆலயத்தினுடைய பிரகாரங்களில் தான் அவர் பரத்துற, உள்ளே போக முடியாது. யூதா கோத்திரத்தார் ஆலயத்துக்குள்ளே போக முடியாது. ஆசாரியர்கள் மட்டும்தான் போக முடியும். இவர் ஏன் பலிபீடத்துக்கிட்ட போவார்? நான் பலிபீடத்துக்கு நேரே போய் நின்று இருப்பேன். பலிபீடத்துக்கு அதோ பலிபீடம் தெரியும், ராஜான்றதுனால காட்டுவாங்களா என்னன்னு தெரில. வெளியில் பலிபீடம் வெளியே பிரகாரத்தில் தான் இருக்கும் பலி செலுத்துகிற பலிபீடம். உடன்படிக்கை பெட்டிலாம் தெரியாது. பலிபீடம் நான் அங்கே இருப்பேன். ஐ வில் கோ டு த ஆல்டர், ஐ வில் சாக்ரிஃபைஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவரோட காலைகளை அங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, இவர் வெளியே நின்றுட்டு இருப்பார். என் பாவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்பதற்காக பண்ணுவேன். ஆனால் நான் சுரமண்டலத்தை எடுத்துப்பேன். அரோனின் புத்திரர் பலி செலுத்தி கொண்டிருப்பார்கள். நான் கர்த்தரை துதிப்பேன். அவர் வே டு காட் இஸ் த வே டு ஆல்டர். த வே டு ஆல்டர் இஸ் த வே டு காட். தேவனுடைய பலிபீடத்துக்கிட்ட போகிறது தான் தேவன் கையில் போகிற வழி. ஏன்னா தேவனுடைய பலிபீடத்தில் தான் உங்களுக்கு எனக்கு மரித்த இயேசுனுடைய ரத்தம் இருக்கிறது. அல்லேலூயா. திஸ் இஸ் ட்ரூத். இவரை நான் பின்பற்றுவேன். இயேசுனுடைய சிலுவை அங்கே இருக்கிறது. ஆமென். அன்றைக்கு பலிபீடமாய் பொன்னினால் செய்யப்பட்ட பலிபீடம் அங்கே இருந்தது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக பலியாக கொடுக்கப்பட்டார். we have an altar. நீதி எபிரேயர்கள் நிருபத்தில் எபிரேய நிருபக்காரன் என்ன சொல்லுகிறார் பார்ப்போம். 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் படிக்கிறேன். பலிபீடத்தை பற்றி எபிரேயர் 13:10 சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கும் அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பலிபீடம் இருக்கிறது. 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினால ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படிக்கு நகர வாசலுக்கு புறம்பே புறப்பட்டார். இந்த 13th சாப்டர் ஹீப்ரூஸில் இந்த பலிபீடத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு தாவீது அந்த பலிபீடத்துக்கிட்ட போனார். ஏன்னா அவருடைய பலி பொருள் அங்கே இருக்குது. அன்றைக்கு நீங்களும் நானும் ஸ்தோத்திர பலிகள் இட்டு தேவனுடைய பலிபீடத்துக்கு நேராக வருகிறோம். நமக்காக பலி கொடுக்கப்பட்ட இயேசு அங்கே இருக்கிறார். அவருடைய ரத்தம் அங்கே இருக்கிறது. இதே 15ஆம் வசனத்தில் எபிரேய நிருபக்காரன் சொல்லியிருப்பார், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவீர்கள். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகள், the praises to God, the sacrifices of praise to God. தேவனுக்காக நான் கொடுக்கிற உதடுகளின் கனி, the fruit of our lips. என்னுடைய வாயிலேயே என்னால் கனி கொடுக்க முடியும். அது என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிப்பது உதடுகளின் கனி கொடுக்கிற ஆத்துமா கர்த்தருக்கு மிகவும் பிரியம். தாவீது சுரமண்டலத்தை எடுத்துக்கொண்டு பாடல் பாடுவாராம். நம்முடைய 5ஆம் வசனத்துக்கு நாம் வருகிறோம். 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய். இது ஒரு ஃபேமஸான வசனம்.
நம்ம நிறைய முறை இந்த வசனத்தை படிச்சிருக்கோம். என் ஆத்துமாவே நீ ஏன் தான் ஆத்துமாவை பார்த்து பேசினார், நீ ஏன் கலங்குற? உங்கள் ஆத்துமாவை பார்த்து பேசுங்க, ஆத்துமாவே ஏன் கலங்குற? நம்ம குழந்தைகளை பார்த்து சொல்லுவோம், ஏன் கவலைப்படுற? அம்மா இருக்கேன். உங்கள் குழந்தை தாங்க உங்கள் ஆத்துமா. நீங்கள் பெற்ற பிள்ளை அதுக்கப்புறம் தான். உங்கள்கிட்டயே ஒரு மனசு இருக்குது, அது ஒரு குழந்தை. இந்த குழந்தைக்கு ஆறுதல் கர்த்தர். ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்கள், ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? இந்த வசனத்தை நம்ம கை மனதில் வச்சு சொல்லலாம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமாம். த சாம் டு த சோல். த சாமிஸ்ட் ஹேட் ஹோப் டு த சோல். ஆத்மா, உன்னை காப்பாற்ற கர்த்தர் இருக்கிறார். மனசு கவலைப்படும் போது உங்களை காப்பாற்ற யார் இருக்கிறாரு? கர்த்தர். உங்கள் ஃபீலிங்ஸ்லேருந்து, உங்கள் ஃபீலிங்ஸ்க்கு மரியாதை கொடுத்து உங்களை காப்பாற்ற கர்த்தர் இருக்கிறார். உங்களை டிப்ரெஷன்லேருந்து காப்பாற்ற கர்த்தர் இருக்கிறார். உங்களை டிஸ்கரேஜ்மெண்ட்லேருந்து காப்பாற்ற கர்த்தர் இருக்கிறார். உங்கள் சேலஞ்சஸில் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் கீழே தள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும் உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ள கர்த்தர் இருக்கிறார். There is hope in God. God's answers are faithful. தேவனுடைய பதில்கள் உண்மை உள்ளவைகளாக இருக்கிறது. ஆமென். தாவீது ராஜா கடைசியில் முடிக்க போகிறார். சூழ்நிலையினால் மாறாத தேவன் என் ஆத்துமாவை காப்பாற்றுவார். என் தேவனை இருள் தடுக்காது. என் தேவன் இருளை மேற்கொண்டு என்னை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. இருளிலே பிரகாசிக்கிற அந்த ஒளி என்னோடு கூட இருக்கிறார். ஆனால் ஆத்துமாவே நீ இனிமே என்ன பண்ணாத? சொல்லுங்க, கலங்காதே. சொல்லுங்க, ஆத்துமாவே கலங்காதே, தியங்காதே. சொல்லுங்க, ஆத்துமாவே கலங்காதே, திகையாதே. ஆத்துமானா என்னையா அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்கள் கண்ணு வழியாக என்னை பார்க்குறீங்க, கரெக்டா? நீங்கள் எங்கே இருக்கீங்க? இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறீங்க, ஆனால் எங்கே இருக்கிறீங்க தெரியலையே. இந்த கையிலையா இருக்கீங்க? இந்த கண்ணுக்குள்ளே இருக்கீங்களா? கண்ணு வழியாக பார்க்குறீங்க, கண்ணை முன்னாலும் இருக்கிறீங்களே, அதாங்க உங்கள் ஆத்துமா. அல்லேலூயா. அந்த ஆத்துமாவை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது, ஏன்னா யாரும் அதை பார்க்கல. எல்லாருக்கும் நம்ம உடம்பு தான் தெரியும். இந்த ஆத்துமாவுக்கு உள்ள ஒரு பிரச்சனை வந்துட்டு வாயில் சொல்ல முடியலனா யாரும் ஹெல்ப் கூட பண்ண முடியாது. அந்த உதவியற்ற இருக்கிற ஆத்துமாவை காப்பாற்ற தான் கர்த்தர் இருக்கிறார். சூப்பராக எழுதிட்டார்ல. என் ஆத்துமாவை நீ என்ன பண்ணுற? கலங்காது, நான் இன்னும் துதிப்பேன். ஐ வில் ப்ரைஸ் ஹிம் மோர் அண்ட் மோர். துதிக்கிறவங்களாம் கவனிங்க, நிறைய துதிக்கணும். ஆமேன். போர் அடிக்காமல் துதிக்கணும், நிறைய துதிக்கணும். ஆமேன். நம்முடைய வாழ்க்கை முடிந்து நாம் இலைப்பாரி கொண்டிருக்கும் போது நம்ம வேலை என்ன தான்? காலையிலேருந்து சாப்பாடு செய்கிறதா? துதிக்கிறது அதிகமாக. நான் இன்னும் துதிப்பேன். போட்டு முடிச்சார் பாருங்கள். நான் இன்னும் I shall yet praise him. நான் இன்னும் துதிப்பேன். ஆமேன். நான் இன்னும் துதிப்பேன். என் ரட்சிப்பும் தேவனமாக இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமேன். மே ஃபிர் உஸ்கா தன்யவாத் கருங்க. திரும்பவும் இன்னும் கொஞ்சம் துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் முடிக்கிறார். வாட் டு வி நீட் ஹியர்? வி ஹாவ் ஹெல்ப் ஃப்ரம் காட். தம் பிரச்சனையே ஆண்டவர் கையில் சொல்கிற ஒரு பேக்கேஜாக கொடுக்குறார். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பிரச்சனையை நம்ம ஃப்ரெண்டு கையில் சொல்கிறோன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவோம். அவங்களுக்கு புரிகிற மாதிரி, என்ன ஆச்சு தெரியுமா, உனக்கு ஆன மாதிரியே தான் எனக்கு ஆச்சு. என்னால் அப்படியே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேக்கேஜ் ஆக்கும். வீட்டுக்கு போவீங்க, உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஏற்ற மாதிரி பேக்கேஜ் பண்ணி கொடுப்பீங்க, அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. அப்புறம் உங்கள் குழந்தை கையில் சொல்லுவீங்க, குழந்தைக்கு ஏற்ற மாதிரி பேக்கேஜ் பண்ணுவீங்க. யாரோட பேக்கேஜிங்க? திறந்து பார்க்கப்பட்டு பதில் கொடுக்கப்படும் கர்த்தர் கையில் சொல்லுகிற பேக்கேஜ். உங்கள் உணர்வுகள் என்பது ஒரு பேக்கேஜ்னா, இந்த பேக்கேஜை பெற்றுக்கொண்டு பரலோகம் சேர்க்கிறது பேர் தான் ப்ரேயர். அல்லேலூயா. ரட்சிப்பு இன்றைக்கு உங்களுக்கு வருகிறது, கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே. தேவனுடைய முகம் உனக்கு ரட்சிப்பின் முகமாக இருக்கும். நாம் எழுந்திருப்போமா? கர்த்தரை ஆராதிப்போம். வாங்க.
பாடலாமா? என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவனுரங்கா, என் காலை தள்ளாட ஓட்டா இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன், என் கண்களை ஏறெடுப்பேன், என் கண்களை ஏறெடுப்பேன், என் கண்களை ஏறெடுப்பேன். தகப்பனே, அப்பா பிதாவே, இது இந்த வேலையில் கூட தகப்பனே அப்பா நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கும்படி கிருபை செய்தீரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் கூட அப்பா இந்த அப்பா அதிகாரத்தின் மூலமாக அநேக வார்த்தைகளை எங்கள் கூட நீங்கள் பேசினீங்கப்பா. இப்பொழுதும் அடியலை மறைத்து நீர் வெளிப்படுங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். சங்கீதம் 43:3 உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக என்று இந்த நாளும் இந்த வசனத்தில் பார்க்கிறோம். அவர்தான் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார், அவர்தான் நமக்கு சத்தியமாய் இருக்கிறார் என்று, அவரே நமக்கு வழியாகவும் இருக்கிறார். அந்த வழிக்குள் நாம் போக வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் என்னோட சாட்சி உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன். நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒரு இருள் சூழ்ந்த ஒரு நிலையில் தான் நான் இருந்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டினஸ் வந்துச்சு. அது கண்ணு கூட திறந்து நான் பார்க்க முடியாத அளவுக்கு நான் இருந்தேன். அந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஒரு இருள் சூழ்ந்தது. அவ்வளோதான், நீ மறைச்சிடுவ, நீ திரும்பி எழுந்துக்கவே மாட்ட அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நான் விட்டு கொடுத்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். என்னோட மூளையில் போகிற சிறு மூளைக்கும் பெருமூளைக்கும் போகிற அந்த இரத்த குழாயில் ஃப்ளோ கம்மியாக இருக்குது, ரத்த ஓட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது, நீ லைஃப்னாங்க நீ மாத்திரை தான் போடணும்ன்ட்டு டாக்டருங்க சொல்லிட்டாங்க. ஆனால் நான் ஏசப்பா கிட்ட நான் விசுவாசிக்க ஆரம்பித்தேன். அப்பா, நான் எந்த மாத்திரையும் நான் போட மாட்டேன், நான் உண்மை நம்புகிறேன், என் ஜீவனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் உமக்காக நான் ஊழியம் செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாத்திரை எதுவுமே போடாதபடிக்கு எல்லாத்தையும் எடுத்து வைத்துட்டு, அப்பா என்னை வெளிச்சத்தின் பாதையில் நீங்கள் நடத்துங்க, என்ன நீங்கள் மூடி மறைத்து கொள்ளுங்கன்ட்டு நான் விட்டு கொடுத்து நான் படுத்த படுக்கையில் அழுது செபிக்க ஆரம்பித்தேன். பரிசுத்த ஆவியானவர் பலமாக இறங்கினார். ஒரு பெரிய வெளிச்சம் என்னை மூடிக்கொண்டது. ஆண்டவர் என்னோடு கூட பேசின வார்த்தை, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி. நான் மாமிசத்தில் யோசிக்கிறேன், எப்படிப்பா என்னால் கண்ணை கூட திறக்க முடியலையே, நான் எப்படி எழுந்து நடப்பேன். ஆனால் ஆவியானவர் ஸ்ட்ராங்காக சொன்னார், எழுந்து நட, எழுந்து நட. நான் எழுந்து நடக்க ஆரம்பித்தேன். தொடர்ந்து நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். நான் தொடர்ந்து ஊழியத்தையும் செய்யக்கூடிய பலன் ஆண்டவர்கிட்ட கேட்டு, இதுவரையும் ஆண்டவர் என்னை வெளிச்சத்தின் பாதையில் அவர் நடத்தி கொண்டு இருக்கிறார், சத்தியத்தின் பாதையில் என்னை நடத்தி கொண்டு இருக்கிறார். எனக்கு கொடுக்கிற ஒவ்வொரு பலனும் அவராகவே இருக்கிறார். அந்த கிட்டினஸ் எங்க போச்சுன்னு கூட இதுவரை எனக்கு தெரியல. இதே சூழ்நிலையில நீங்களும் நின்று கொண்டு இருக்கிறீங்களா? இருள் சூழ்ந்த நிலையில நின்று கொண்டு இருக்கிறீங்களா? இந்த வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்தும் பேசிக்கொண்டு இருக்கிறார். என்னை நிற்க வைத்த தேவன் உங்களையும் நிற்க வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்ம அர்ப்பணித்த ஆண்டவருக்கு நம்ம விட்டு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா?
ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேரா நம்ம கண்களை ஏறெடுக்கலாமா? என் பிரச்சனை இவ்வளவாக இருக்கிறது, வானத்துக்கு நேராக நம்ம நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாம். அப்பா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்ன அப்பா, இதோ இந்த வேலையில கர்த்தாவே அப்பா, வெளிச்சமானவர் நீங்க அப்பா. அப்பா, நாங்க உங்க வெளிச்சத்துக்குள்ள நாங்க நடக்கணும்ப்பா. எங்க பிரச்சனை இருள் போன்று இருக்குப்பா. எங்களோட பள்ளத்துல நாங்க விழுந்து போவது போல இருக்கோம்ப்பா. ஆனா நான் உங்களை பார்க்கிறோம்ப்பா, நாங்க உங்களை பார்க்கிறோம்ப்பா. இதோ வெளிச்சத்தின் பாதையில எங்களை நடத்துங்க. இப்பொழுது அந்த வெளிச்சத்தை நாங்க பார்க்கணும்ப்பா, வெளிச்சத்தை பார்க்கணும்பா. இதை ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருப்பவர்களோ, இதை சபையில உம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருப்பவர்கள் மேலேயும் அப்பா, உங்க பிரதான வெளிச்சம் இப்பொழுதே இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் அந்த இருள் மறைவதாக, இயேசுவின் நாமத்தினால இருள் மறைவதாக, இயேசுவின் நாமத்தினால இருள் மறைவதாக. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, ஒவ்வொரு கரங்களையும் பிடித்து நீங்க வழி நடத்துங்க. உங்க கரத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.